சில சமயம் சட்டத்துல இருக்கிற ஒரு ரூல் பேப்பர்ல பார்க்க கரெக்டா இருக்கும், ஆனா நிஜ வாழ்க்கையில அதுக்கு அர்த்தமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு விதியையும் ஒரு பெரிய கம்பெனியும் எதிர்த்து ஒரு தனிநபர் நடத்தின ஒரு சுவாரஸ்யமான சட்ட போராட்டத்தை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். சோ இந்த ஒரு கேள்விதான் ஒரு சாதாரண மனுஷனுக்கும் ஒரு பெரிய மின்சார நிறுவனத்துக்கும் நடுவுல நடந்த ஒரு பெரிய சண்டைக்கே காரணமா இருந்துச்சு. வாங்க அது என்ன கதைன்னு உள்ள போய் பார்ப்போம். இந்த கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா, திரு சி தங்கராஜான் ஒருத்தர் ஒரு புது கமர்ஷியல் பில்டிங்க கட்டுறாரு. ஆனா அங்கதான் அவருக்கு ஒரு பெரிய சிக்கல் காத்துட்டு இருந்துச்சு. அவர் பில்டிங்கை கட்டி முடிச்சிட்டார், பிசினஸ் பண்ண ரெடியா இருக்கார். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை, கரண்ட். ஆகஸ்ட் 13, 2025ல எலக்ட்ரிசிட்டி போர்டு அவரோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவரோட எல்லா கனவும் இருட்டுல மூழ்கி போச்சு. அதனால திரு தங்கராஜா நேரா மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போனாரு. எலக்ட்ரிசிட்டி போர்டோட முடிவை எதிர்த்து ரிட் மனு அப்படின்னு ஒன்ன ஃபைல் பண்ணாரு. சரி, எதுக்கு முதல்ல கரண்ட் கனெக்ஷன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னானு? அதுதான் இந்த கேஸ்லயே முக்கியமான பாயிண்ட். டான்ஜெட்கோ என்ன சொன்னாங்கன்னா, சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டியோட 2010 ரூல் படி ஏற்கனவே போற ஹை வோல்டேஜ் லைனுக்கு கீழே எந்த பில்டிங்கும் கட்டக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு. உங்க பில்டிங் 110 கேவி லைனுக்கு கீழே இருக்கு, இது ரூல்ஸை மீறினது அப்படின்னு வாதிட்டாங்க. ஆனா திரு தங்கராஜா கையில ஒரு டேப்போட வந்தாரு. அங்க அளந்து பார்த்தப்போ உண்மைகள் வேறொரு கதையே சொல்லுச்சு. இங்க பாருங்க, சட்டப்படி தேவைப்படுற பாதுகாப்பு இடைவெளி வெறும் 4.10 மீட்டர் தான். ஆனா தங்கராஜாவோட பில்டிங்குக்கும் அந்த லைனுக்கும் மத்தியில இருக்கிற இடைவெளி எவ்வளோ தெரியுமா? 7.46 மீட்டர். இது ஏதோ சின்ன வித்தியாசம் இல்ல, ரொம்ப ரொம்ப பெரிய வித்தியாசம். அதாவது அவரோட பில்டிங் சேஃப்டி ஸ்டாண்டர்டை மீட் பண்ணது மட்டும் இல்ல, அதை விட 3 மீட்டருக்கும் அதிகமா ரொம்பவே பாதுகாப்பா இருந்துச்சு. தங்கராஜாவோட வாதம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஆனா அப்போதான் எலக்ட்ரிசிட்டி போர்டு ஒரு புது பாயிண்ட முன்னாடி வச்சாங்க. சரி, இன்னைக்கு சேஃப்டி ஓகே, ஆனா நாளைக்கு என்ன ஆகும்னு ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பினாங்க. அதாவது டான்ஜெட்கோவோட வக்கீல்கள் கோர்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, என்ன கேரண்டி இவரு பின்னாடி இன்னொரு ஃப்ளோர் கட்டிட்டா அந்த சேஃப்டி கேப் குறைஞ்சிருமே அப்படின்னு ஒரு புது சிக்கலை கிளப்பினாங்க. இது இப்போ இருக்கிற பிரச்சனை இல்ல, எதிர்காலத்துல வரக்கூடிய ஒரு ரிஸ்க் பத்தினது. இந்த பிரச்சனையை தீர்க்க கோர்ட் ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு வழியா கண்டுபிடிச்சாங்க. 2 பக்க நியாயத்தையும் கேட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனாங்க. ஓகே, இப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? சும்மா வாய் வார்த்தையில சொன்னா பத்தாது இல்லையா? சட்டப்படி எல்லாரையும் கட்டுப்படுத்துற மாதிரி எழுத்துப்பூர்வமா ஒரு வாக்குறுதி வேணும். அதனால கோர்ட்டு திரு தங்கராஜா கிட்ட அஃபிடபிட் ஆஃப் அண்டர்டேக்கிங், அதாவது ஒரு உறுதிமொழி பத்திரம் ஃபைல் பண்ண சொன்னாங்க. சொல்லப்போனா இதுதான் இந்த முழு பிரச்சனைக்கான சாவியா இருந்துச்சு. இதுதாங்க இந்த கதையோட ஹீரோ மூமெண்ட். இந்த கமர்ஷியல் பில்டிங்ல நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டவே மாட்டேன் அப்படின்னு அவர் கொடுத்த அந்த ஒரு வரி வாக்குறுதி, அதுவும் எழுத்துப்பூர்வமா கோர்ட்ல சப்மிட் பண்ணது. அதோட நிறுத்தல, அவர் இன்னும் ஒரு படி மேல போய் எதிர்காலத்துல ஏதாவது மின் விபத்து நடந்தா அதுக்கு நானே முழு பொறுப்பு அப்படின்னு அந்த பத்திரத்துல எழுதி கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒரு எழுத்துப்பூர்வமான வாக்குறுதியை கோர்ட்ல கொடுத்ததும் கேஸ்ல ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்பட்டுச்சு. இப்போ ஃபைனல் ஜட்மெண்ட்டுக்கான நேரம் வந்தாச்சு. ஆகஸ்ட் மாசம் ரிஜெக்ட் பண்ண அப்ளிகேஷன் நவம்பர் 6ஆம் தேதி கோர்ட்டுக்கு வருது. திரு தங்கராஜா கொடுத்த அந்த உறுதிமொழியையும் அந்த இடத்துல இருந்த அதிகமான பாதுகாப்பு இடைவெளியையும் பார்த்துட்டு ஜட்ஜ் எலக்ட்ரிசிட்டி போர்டோட ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்ல, அடுத்த 2 வாரத்துக்குள்ள கரண்ட் கனெக்ஷன் கொடுக்கணும்னு கோர்ட் உத்தரவு போட்டாங்க. கடைசியா திரு தங்கராஜாவோட பில்டிங் வெளிச்சத்தை பார்க்க போகுது. ஓகே, ஒரு தனி மனுஷனோட இந்த போராட்டம் நம்ம சட்ட அமைப்பை பத்தி நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன? கடைசியா இது நம்ம மனசுல ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. சட்டத்துல இருக்கிற ஒரு விதியை அப்படியே ஃபாலோ பண்ணணுமா, இல்ல நிஜ வாழ்க்கையோட யதார்த்தத்துக்காக அதை வளைக்கலாமா அப்படின்னு.